ஹலோ கைஸ்! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, 6த் புக்ல டெர்ம் 1ல இருக்குல்ல, ஆ இயல் 3ல இயல் 3ஓட புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட்டு இயலுக்கும், 2வது இயலுக்கும் புக் பேக் கொஸ்டின் நம்ம படிச்சாச்சு. ஓகேவா? வீடியோ பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல இருக்கு. போய் செக் பண்ணி பாருங்க. தனித்தனி இண்டிவிஜுவல் பேஜ்ல தான் போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ புக் பேக் கொஸ்டின் படிக்கணும் அப்படின்றவங்க பிளேலிஸ்ட்ல இருக்கு. போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம படிக்க போறது 6த் புக் டெர்ம் 1ல இயல் 3ல உள்ள புக் பேக் கொஸ்டின். சரிங்களா? கொஸ்டின் பார்த்துடலாம். பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போமா? 1921ஆம் ஆண்டு மத்திய தரைக் கடலில் ஒரு கப்பல் இங்கிலாந்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. தமிழர் ஒருவர் கப்பலின் மேல் தளத்தில் நின்று கப்பல் அலைகளை பார்த்து கொண்டிருந்தார். திடீரென அவர் உள்ளத்தில் கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது என்ற வினா எழுந்தது. அவ்வினா அவரை உறங்க விடவில்லை. இங்கிலாந்து பயணம் முடிந்து இந்தியா திரும்பினார். பிறகு பாதரச ஆவி விளக்கு, பென்சின் மற்றும் நிறமாலை காட்டி ஆகியவற்றின் உதவியுடன் தனது ஆய்வை தொடங்கினார். ஆய்வின் முடிவில் 1928 பிப்ரவரி 28ஆம் நாள் ராமன் விளைவு என்னும் தனது கண்டுபிடிப்பை வெளியிட்டார். இக்கண்டுபிடிப்பு இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்றுத்தந்தது. இவர் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்ட பிப்ரவரி 28ஆம் நாளை நாம் ஆண்டுதோறும் தேசிய அறிவியல் நாள் என கொண்டாடி மகிழ்கிறோம். அவர் யார் தெரியுமா? அவர்தான் சர் சி.வி. ராமன். ஓகேவா? இந்த பத்தியை கொடுத்து இதோட கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதுல நிறைய ஒன்வேர்ட்ஸ் இருக்கு. அதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அது நமக்கு கொஸ்டின்ல கேட்பாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதுல புக்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோம். ராமன் விளைவை கண்டறிந்தவர் யார்? ராமன் விளைவை கண்டறிந்தவர் யாரு? சர் சி.வி. ராமன். ஓகேவா? ராமன் விளைவை கண்டறிந்தவர் யாரு? சர் சி.வி. ராமன். ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசு பெற்று தந்த கேள்வி எது? ஆப்ஷன் ஏ, கடல் நீர் ஏன் கருப்பாக காட்சியளிக்கிறது? ஆப்ஷன் பி, கடல் நீர் ஏன் நீல நிறமாக இல்லை? ஆப்ஷன் சி, கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது? ஆப்ஷன் டி, கடல் நீர் ஏன் உப்பாக இருக்கிறது? அப்ப இதோட கரெக்டான ஆன்சர் என்ன? ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்று தந்த கேள்வி எது? கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது? ஸோ இந்த கொஸ்டின்னால தான் அவர் என்ன செஞ்சாரு? ராமன் விளைவையே கண்டுபிடிச்சாரு. அவருக்கு என்ன எந்த கொஸ்டின்னால கடல் நீர் ஏன் நீல நிறமா காட்சியளிக்கிறதுன்னு அவர் யோசிச்சதுனால தான் அவர் என்ன செஞ்சிருக்காரு? ராமன் விளைவுன்னு ஒன்னையே கண்டுபிடிச்சிருக்காரு. ரைட்டா? தேசிய அறிவியல் நாள் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? ஏன்? தேசிய அறிவியல் நாள் என்னைக்கு? 1928 பிப்ரவரி 28வது நாள் அன்னைக்கு தான் ராமன் விளைவை கண்டுபிடிச்சாரு. அந்த நாளை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? தேசிய அறிவியல் நாள் அப்படின்னு சொல்லி நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஓகேவா? அவர் வெளியிட்ட அந்த நாளை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? பிப்ரவரி 28ஆம் தேதியை தான் நம்ம என்ன சொல்றோம்? தேசிய அறிவியல் நாள்னு சொல்றோம். நம்மளுடைய தேசிய அறிவியல் நாள் என்னைக்கு? பிப்ரவரி 28 நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி தினம் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கொஸ்டின் கேட்பாங்கன்னு படிச்சிருந்தோம் இல்லையா? ஸோ இதுல தமிழ்லையும் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இது நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேசிய அறிவியல் நாள் என்னைக்கு அப்படின்னா பிப்ரவரி 28. இதுக்கு பொருத்தமான தலைப்பு. ஓகே. ஸோ இதுல வேற என்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம் அப்படின்றத ஜஸ்ட் பார்ப்போம். இந்தியாவிற்கு முதல் நோபல் பரிசு பெற்று தந்தது எது? சர் சி.வி. ராமன் கண்டுபிடிச்ச ராமன் விளைவு தான். ஓகேவா? பிப்ரவரி 28 தான் தேசிய அறிவியல் நாளா செலிப்ரேட் பண்றோம். ராமன் விளைவை கண்டுபிடிச்சது சர் சி.வி. ராமன். ஓகேவா? இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து தனித்தனியா அந்த கொஸ்டின் இப்போ ஒரு பத்தி கொடுத்து நம்ம கொஸ்டின் கேட்காம நார்மலா ஆப்டிடியூட்ல கேட்குற கொஸ்டின்ஸ் இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது போயிடலாம். நெக்ஸ்ட் சொல்வளம் பெருக்குக. பின்வரும் தொடர்களில் அடிக்கோடிட்ட சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், கம்ப்யூட்டர் துறையில் உங்கள் அறிவை வளர்த்து கொள்ளுங்கள். கம்ப்யூட்டர் அப்படின்றதுக்கு தமிழ் வேர்டு என்னது? கணினி. கம்ப்யூட்டர்னா என்னது? கணினி. கம்ப்யூட்டர் அப்படின்னா கணினி. நெக்ஸ்ட், காலிங் பெல்லை அழுத்தினான் கணியன். காலிங் பெல் அப்படின்றது என்னது? அழைப்பு மணி. காலிங் பெல் அப்படின்னா என்னது? அழைப்பு மணி. அடுத்த கொஸ்டின், மனிதர்கள் தங்கள் வேலைகளை எளிதாக்க மிஷின்களை கண்டுபிடித்தனர்.
மிஷின் அப்படின்றது என்னது? இயந்திரம். மிஷின் அப்படின்னா என்ன? இயந்திரம். இதெல்லாம் கலைச்சொல் அதுலயுமே கேட்கலாம். ஓகேவா? இந்த மாதிரியும் கேட்கலாம். கலைச்சொல் பேஸ் பண்ணியும் கேட்கலாம். நோட் பண்ணிக்கோங்க. இன்று பல்வேறு துறைகளில் ரோபோ பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. ரோபோ அப்படின்னா அதோட எதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா அடிமை அப்படின்றது பொருள். ஓகேவா? ரோபோ அப்படின்னா அடிமை அப்படின்றது பொருள். ஓகேவா? ஸோ இது பார்த்துக்கோங்க. கம்ப்யூட்டர் அப்படின்னா கணினி, காலிங் பெல் அப்படின்னா அழைப்பு மணி, மிஷின் அப்படின்னா இயந்திரம், ரோபோ அப்படின்னா அடிமை. ஓகேவா? இதெல்லாம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கலைந்துள்ள எழுத்துக்களை முறைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? விண்கலம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? விண்கலம். அடுத்தது ரெண்டாவது மருத்துவம். ஓகேவா? மருத்துவம். மூணாவது அறிவியல். மூணாவது அறிவியல். ஓகே. நாலாவது என்னது? கணினி. அஞ்சாவது எல்லாம். ஆறாவது அழைப்பு. ஓகேவா? வட்டத்தில் சிக்கியுள்ள எழுத்துக்களை எடுத்து தமிழ் அறிவியல் அறிஞரை கண்டுபிடின்னு சொல்லியிருக்காங்க. என்ன லெட்டர் இருக்குதுல? இது அப்துல் கலாம் அப்படின்றதா இருக்கு. ஸோ இதை எழுதி நீங்க கண்டுபிடிச்சிங்கன்னா தெரிஞ்சிடும். ஓகேவா? இந்த மாதிரி மாறுபட்ட சொற்கள் இதுவுமே கொஸ்டின்ல கேட்குறாங்கப்பா, பார்த்துக்கோங்க. சரியா? விண்கலம், மருத்துவம், அறிவியல், கணினி, எல்லாம், அழைப்பு. ஓகேவா? ஸோ இது கேட்க சான்ஸ் இல்லை, இந்த வட்டத்தில் உள்ளதெல்லாம். அது ஜஸ்ட் பார்த்துக்கோ, ஜஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது வாக்கியத்தை நீட்டி எழுதுக. ஸோ இந்த மாதிரிலாம் இதுவரை கேட்கல. ஸோ ஜஸ்ட் வந்து இதை லைட்டாக பார்த்துட்டு அடுத்தது போயிடலாம். நான் படிப்பேன். எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. அறிவியல் பாடம் நன்றாக. நான் பாடம் படிப்பேன். நான் அறிவியல் பாடம் நன்றாக படிப்பேன். நான் அறிவியல் பாடம் நன்றாக படிப்பேன். சாரி, நான் அறிவியல் பாடம் படிப்பேன். இது நான் அறிவியல் பாடம் நன்றாக படிப்பேன். இதே மாதிரி தான் இதே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எதையும் காரணத்தோடு தெளிவாக அறிந்து கொள்ள விரும்பு. எதையும் அறிந்து கொள்ள விரும்பு. எதையும் காரணத்துடன் அறிந்து கொள்ள விரும்பு. எதையும் காரணத்துடன் தெளிவாக அறிந்து கொள்ள விரும்பு. அடுத்தது நான் சென்றேன். நான் ஊருக்கு சென்றேன். நான் நேற்று ஊருக்கு சென்றேன். நான் நேற்று பேருந்தில் ஊருக்கு சென்றேன். அப்படி இல்லைன்னா நான் நேற்று ஊருக்கு பேருந்தில் சென்றேன். ரெண்டுமே கரெக்டாக தான் வரும். அடுத்தது இதெல்லாம் கேட்க சான்ஸ் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து ஆப்டிடியூட்ல கேட்கலாம். ஓகேவா? இது வந்து ஆப்டிடியூட்ல கேட்கலாம். அப்துல் கலாமின் சுயசரிதை என்னது? அப்துல் கலாமின் சுயசரிதை என்னது? அக்கினி சிறகுகள். ஓகேவா? அப்துல் கலாமின் சுயசரிதை. இதில் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. நான் எழுதிட்டு இருந்தேன்னா நேரம் ஆயிடும். அப்துல் கலாமின் சுயசரிதை என்னது? அக்கினி சிறகுகள். ஓகேவா? சிந்தித்து செயல்படும் தானியங்கி எது? சிந்தித்து செயல்படும் தானியங்கி எது? எந்திர மனிதன். ஓகேவா? அப்துல் கலாமினுடைய சுயசரிதை என்னது? அக்கினி சிறகுகள். சிந்தித்து செயல்படும் தானியங்கி என்னது? எந்திர மனிதன். எந்திர மனிதனுக்கு குடியுரிமை வழங்கிய முதல் நாடு எது? எந்திர மனிதனுக்கு குடியுரிமை வழங்கிய முதல் நாடு சவுதி அரேபியா. ஓகேவா? அப்துல் கலாமுடைய சுயசரிதை என்னது? அக்கினி சிறகுகள். சிந்தித்து செயல்படும் தானியங்கி எது? எந்திர மனிதன். எந்திர மனிதனுக்கு குடியுரிமை வழங்கிய முதல் நாடு எது? சவுதி அரேபியா. ரைட்டா? நெக்ஸ்ட் ஆராய்ச்சி என்பதை குறிக்கும் சொல் என்ன? ஆராய்ச்சி என்பதை குறிக்கும் சொல் ஆய்வு. ஓகேவா? ஆராய்ச்சி என்பதை குறிக்கும் சொல் என்னது? ஆய்வு. சதுரங்க டேஷில் டி ப்ளூ வெற்றி பெற்றது. சதுரங்க போட்டியில். ஓகேவா? சதுரங்க போட்டியில் டி ப்ளூ வெற்றி பெற்றது. மருந்து என்னும் பொருள் தரும் சொல் எது? மருந்து என்னும் பொருள் தரும் சொல் ஔடதம். ஓகேவா? மருந்து என்னும் பொருள் தரும் சொல் எது? ஔடதம். ஆராய்ச்சி என்பதை குறிக்கும் சொல் ஆய்வு. சதுரங்க போட்டியில் டி ப்ளூ வெற்றி பெற்றது. மருந்து என்னும் பொருள் தரும் சொல் எனது? ஔடதம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரோபோ என்னும் சொல்லினுடைய பொருள். ரோபோ அப்படின்னா என்னன்னு படிச்சோம்? அடிமை. ஓகேவா? ரோபோ என்னும் சொல்லின் பொருள் என்ன? அடிமை. அகர வரிசையில் அமையும் இலக்கியம். அகர வரிசையில் அமையும் இலக்கியம் எது? ஆத்திச்சூடி. ஓகேவா?
புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை பெற்ற எந்திர மனிதன் யார்? புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை பெற்ற எந்திர மனிதன் யார்? சோஃபியா. ஓகேவா? சோபியா. நெக்ஸ்ட், இந்தியா செலுத்திய ஏவுகணை எது? இந்தியா செலுத்திய ஏவுகணை அக்னி. ஸோ இது வந்து இதுக்கு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதுக்குள்ள உள்ளதுதான் நம்ம இதுல போட்டிருக்கோம். ஓகேவா? இதெல்லாமே இந்தியா செலுத்திய ஏவுகணைலாம் இதுல வந்து 3 தான் தேவைப்படும். இந்த இருக்கு. ஸோ அதுக்கு தகுந்தது தான் நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? ஆப்டிடியூடா இருக்கிறத படிச்சு வச்சுக்கோங்க. தானாக செயல்படும் எந்திரம். தானாக செயல்படும் எந்திரம் தானியங்கி. ஓகேவா? அப்துல் கலாம் வகித்த டேஷ் குடியரசுத் தலைவர். அப்துல் கலாம் வகித்த அப்துல் கலாம் வகித்த பதவி குடியரசுத் தலைவர். அப்துல் கலாம் வகித்த பதவி என்னது? குடியரசுத் தலைவர். ஓகேவா? இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா ஆப்டிடியூட்ல இதெல்லாம் கேட்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரி இது போட்டு கேட்டதில்லை, இது வரைக்கும் கேட்டதில்லை. ஸோ இது வந்து எப்படி கேட்கலாம்னா ஆப்டிடியூடா நமக்கு கேட்கலாம். ஓகேவா? அப்துல் கலாமின் சுயசரிதை அக்னி சிறகுகள். சிந்தித்து செயல்படும் தானியங்கி எது? சிந்தித்து செயல்படும் தானியங்கி எந்திர மனிதன். எந்திர மனிதனுக்கு குடியுரிமை வழங்கிய முதல் நாடு எது அப்படின்னா சவுதி அரேபியா. ஆராய்ச்சி என்பதை குறிக்கும் சொல் ஆய்வு. சதுரங்க போட்டியில் டீப் ப்ளூ வெற்றி பெற்றது. மருந்து என்னும் பொருள் தரும் சொல்லுது ஔடதம். ரோபோ என்னும் சொல்லின் பொருள் அடிமை. அகர வரிசையில் அமையும் இலக்கியம் ஆத்திச்சூடி. புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டம் பெற்ற எந்திர மனிதன் யார்? சோபியா. இந்தியா செலுத்திய ஏவுகணை அக்னி. தானாக செயல்படும் எந்திரம் தானியங்கி. அப்துல் கலாம் வகித்த பதவி குடியரசுத் தலைவர். சரிங்களா? இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் கலைச்சொல். ஓகேவா? கலைச்சொல் வந்து கண்டிப்பா கேட்பாங்க. கண்டிப்பா 3ல இருந்து 4 கொஸ்டின் நம்ம கலைச்சொல்ல எதிர்பார்க்கலாம். நான் மோஸ்ட் ஆஃப் வந்து புக்ல இருந்து தான் கொஸ்டின் கேட்குறாங்க. அவங்களா ஓனா வந்து கேட்கல. நிறையா வந்து நம்ம கொஸ்டின் பேப்பர் ரெஃபர் பண்ணது வரைக்குமே அது புக்ஸ்ல இருந்து நிறைய தான் வந்திருக்கு. ஓகேவா? அதனால புக்ஸ்ல உள்ளதை ஸ்கிப் பண்ணாம படிச்சுக்கோங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்னது? செயற்கை நுண்ணறிவு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்னது? செயற்கை நுண்ணறிவு. சேட்டலைட் அப்படின்னா செயற்கைக்கோள். ஓகேவா? சேட்டலைட் அப்படின்னா செயற்கைக்கோள். சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னா மீத்திறன் கணினி. சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னா மீத்திறன் கணினி. இன்டெலிஜென்ஸ்னா நுண்ணறிவு. ஓகேவா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு. சேட்டலைட் அப்படின்னா செயற்கைக்கோள். சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னா மீத்திறன் கணினி. இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா நுண்ணறிவு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து படிச்சுக்கோங்க. இப்போ நம்ம சொன்னது எல்லாமே கேட்க சான்சஸ் இருக்கு. சும்மா சின்ன சின்ன பிள்ளைகளுக்குள்ளதெல்லாம் நம்ம கேட்க மாட்டாங்க. 1, 2 சின்ன சின்னது இருந்துச்சு. இந்த ஆசிரியர் கூற கேட்டு எழுது, இதோடைய கட்டுரை இந்த மாதிரிலாம் கேட்க சான்ஸ் இல்லை. ஸோ மேக்ஸிமம் நமக்கு வந்து கொஸ்டின் பேப்பரில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்றது எல்லாமே நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம். அது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை ரீட் பண்ணி பாருங்க. அதுக்குள்ள ஒன் வேர்ட் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் விட்டுறாதீங்க, படிச்சிருங்க. ஓகேவா? அதையுமே விட்டுறாதீங்க. அது நமக்கு வந்து பத்தியை கொடுத்து வினா தானே கேட்டிருக்காங்க அப்படின்னு அந்த இதுல கேட்டிருக்க கொஸ்டினை மட்டும் படிக்க வேண்டாம். உள்ளேயும் ரீட் பண்ணிட்டு அதுல ஏதாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கான்றதையும் பார்த்துட்டு அதையும் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், இந்த தினம் பேஸ் பண்ணி கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. கரெக்டாக ஜென்ரல் ஸ்டடீஸ்ல கேட்பாங்க. அதுல கூட இந்த கொஸ்டின் கேட்கலாம். தேசிய அறிவியல் நாள் என்னைக்கு அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். நம்ம தமிழ்லேயும் இந்த மாதிரி ஏதாவது இருக்கு அப்படின்னா அதையும் நோட் பண்ணி தனியா எடுத்து அந்த தினம் பேஸ் பண்ணி படிக்கும்போது இதையும் சேர்த்து அதில் படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கலைச்சொல் வந்து அதிகமாக கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அதை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி மாத்து குடிச்சு கலைந்துள்ள சொற்கள் எழுத்துக்களை முறைப்படுத்துக இதுவும் கேட்டிருக்காங்க கொஸ்டின் பேப்பர்ல. ஓகேவா? அதனால இந்த கொஸ்டின்லாம் ஸ்கிப் பண்ணாம நம்ம படிச்சு வச்சுக்கோங்க. இது வந்து நமக்கு இதுவரை கேட்டது இல்லை, இனி கேட்க சான்சஸ் இருக்கு, வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து இப்போ வந்து நியூ சிலபஸ்ன்னு சொல்லி மாற்றிருக்காங்க. 85 கொஸ்டின் நான் இலக்கணத்திலேருந்து கேட்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இந்த மாதிரி கொஸ்டின்லாம் இனி வர கொஸ்டின் பேப்பரில் மேபி இருக்கலாம். அதனால இந்த மாதிரி கொஸ்டின் மக்கப் பண்ண நமக்கு தேவை கிடையாது. லைட்டாக ரீட் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு இதெல்லாமே ஆப்டிடியூட்ல கேட்கலாம். இடமிருந்து வளம் இந்த மாதிரி உள்ளது இப்படி கேட்க வாய்ப்பு இல்லை. ஆனால் ஆப்டிடியூட்ல கேட்கலாம், படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கலைச்சொல். கலைச்சொல் கண்டிப்பா கேட்பாங்க. 3ல இருந்து 4 கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. அதை நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6th ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபுல்லாவே படிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபுல்லாவே வந்து
புக் பேக் கொஸ்டின் எல்லாமே படிச்சாச்சு. அதுல என்ன கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ற அளவுக்கு நம்ம படிச்சாச்சு. ஓகேவா? இலக்கணம் தான் அப்படின்னு சொல்லி இலக்கணத்துல இருந்தே அவங்க வந்து கேட்கறது கிடையாது. புக் பேக்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் நெறைய கேட்கறாங்க. அதனால இலக்கணம் நமக்கு வராது அப்படின்னு சொல்லி இல்லாம, அதுல புக்குக்கு பின்னாடி இருக்கிறது என்னன்னோ அதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. பிளஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதையும் நீங்க வந்து கோ த்ரூ பண்ணிட்டே இருங்க. எக்ஸாம் வந்து கண்டிப்பா ஈஸியா இருக்கும் நமக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம செகண்ட் டெர்ம் போயிரலாம். ஃபர்ஸ்ட் டெர்ம் ஃபுல்லாவே படிச்சாச்சு. படிக்காதவங்க பிளேலிஸ்ட்ல இருக்கு. போய் படிச்சிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா, 6th செகண்ட் டெர்ம்க்குள்ள போயிரலாம். ஓகேவா? 6th, 7th புக்லாம் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். 8th, 9th வரும்போது கொஞ்சம் டஃப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் ஈஸியா நம்ம படிச்சு வச்சுக்கலாம். ட்ரிக் ஏதாவது வச்சு நம்ம படிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ வந்து நீங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. நம்ம இப்ப தான் புதுசா அந்த வீடியோ பார்க்குறீங்க. நான் இன்னும் வந்து 2 இயல் பார்க்கல அப்படின்னா, பிளேலிஸ்ட்ல இருக்கு. போய் அதையும் படிச்சுட்டு கூடவே வந்துருங்க. நம்ம அடுத்தடுத்து நம்ம படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். எக்ஸாம் வர்றதுக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிரலாம். ஓகேவா? தேங்க் யூ.